நகரம் முழுவதும் மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த காலத்தில் ராவணன் செய்த தீமைகள் எல்லாம் ஒரு வடிவத்தை பெற்றது போல திகழும் கொடிய மனம் கொண்ட கூனி என்னும் மந்தரை வெளியே வந்து பார்த்தபொழுது ராமபிரானுக்கு மறுநாள் முடிசூட்டு விழா நடக்கப் போவதை அறிந்தாள். கோபம் கொண்டாள். ராமன் குழந்தையாய் இருந்த பொழுது தன் முதுகின் மீது வில்லுருண்டையை எரிந்து விளையாடிய நிகழ்ச்சி அவள் நினைவில் நிழலாடியது. மனம் பதைத்தாள். பழி தீர்க்க எண்ணினாள். உடனே கைகேயியின் மாளிகைக்கு சென்று உறங்கு கொண்டிருந்த அவளை எழுப்பினாள். துயிலில் இருந்து எழுந்த கைகேயியை பார்த்து, நாகம் விழுங்கும் அளவும் உணராது ஒளி வீசும் முழுநிலவனைப் போல உனக்கு வருகின்ற பேராபத்திரை உணராது உறங்குகின்றாயே என்று மந்தரை கூறி அவளை சீண்டினாள். அதற்கு கைகேயி, வேதமே என விளங்கும் ராமபிரானை மகனாக பெற்ற எனக்கு துன்பம் வருமா என்று கேட்டாள். உடனே மந்தரை, உன் நன்மையெல்லாம் அழிந்தது.